இது சீனாவில் இயங்கக்கூடிய அதிவேக ரயில். ஆனால் அமெரிக்காவின் நிலை இதுதான். சீனாவை போன்று அதிவேக ரயில்கள் அமெரிக்காவில் ஏன் அவ்வளவு பிரபலம் இல்லை? அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்குவதில் அமெரிக்கா பின்தங்கி இருப்பதற்கான காரணம் என்ன? கடந்த 2008 லாஸ் ஏஞ்சலஸில் இருந்து சான் பிரான்சிஸ்கோ வரை சுமார் 600 கிலோமீட்டர் தூரத்திற்கு வெறும் 2.5 மணி நேரத்தில் சென்றடையக்கூடிய ஒரு ரயில் திட்டத்திற்கு கலிபோர்னியா மாகாணம் ஒப்புதல் அளித்தது. இது ஆண்டுதோறும் சுமார் 2,50,000 வீடுகள் வெளியேற்றும் கார்பன் உமிழ்வை தடுப்பதற்கு சமம் என்றும் கூறப்பட்டது. அதே ஆண்டில் பெய்ஜிங் மற்றும் ஷாங்காய் இடையே 1300 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் வழித்தடத்திற்கு சீனா ஒப்புதல் அளித்தது. அடுத்த 3 ஆண்டுகளில் பணிகள் முடிக்கப்பட்டு அங்கு ரயில்கள் இயக்கப்பட்டுவிட்டன. ஆனால் கலிபோர்னியாவில் 18 ஆண்டுகள் கடந்தும் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு கூட ரயில் வழித்தடம் அமைக்கப்படவில்லை. அதிவேக ரயில்களை பொறுத்தவரை அமெரிக்கா மிகவும் பின்தங்கியுள்ளது. இந்த மிகப்பெரிய நாட்டில் விமான பயணம் மலிவானதாக இருக்கிறது. மேலும் பெரும்பாலான ரயில் பாதைகள் அமைந்துள்ள நிலங்கள் தனியார் வசமே இருக்கின்றன. ஆனால் சீனாவில் ரயில்வே அமைப்பு கிட்டத்தட்ட பொதுத்துறைக்கு சொந்தமானவை. எனவே தேவையான நிலத்தை பெறுவதும் கட்டுமான செலவுகளை செய்வதும் விரைவாகவும் எளிதாகவும் நடக்கிறது. இருப்பினும் அமெரிக்கா இந்த இடைவெளியை நிரப்ப வேண்டியதற்கான காரணங்களும் உள்ளன. விமானங்கள் வெளியேற்றும் கார்பன் உமிழ்வை விட அதிவேக மின்சார ரயில்கள் குறைந்த அளவே கார்பனை வெளியேற்றுகின்றன. எனவே அதிவேக ரயில்கள் குறித்து அமெரிக்கா தீவிரமாக செயல்பட வேண்டிய நேரம் இது.